பொதுவாகவே இந்த பெரிய நட்சத்திரங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலைன்னு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வீரா மாதிரியான ஒரு காமெடி படத்தை ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் திரும்ப பாட்ஷான்னு ஒன்று எடுப்பாங்க. இப்போ கமல் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பொம்மல் கே சம்பந்தம் இப்படி வருவார். இது எதுக்குன்னா ஒரு லைட் ஹார்ட்டடாக ஆடியன்ஸோட மூடை வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். இப்போது சமீபத்திய காலத்தில் அவங்க 2 பேருடைய படங்களுமே இதே பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணிடலாம், போட்ட காசு எடுக்கலாம், கமர்ஷியலாக ஒரு படம், அதே மாதிரி ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இது ப்ராஜெக்டே ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம அதை வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் உள்ள இறங்கும்போது தான் இங்கே சட்ட சிக்கல் வருது. என்னென்னா காமெடி படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இயக்குநர்களே கிடையாது. இல்லை, இளம் இயக்குநர்கள்ல யாருமே அவங்க வந்து இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் டைப்பில் தான் எடுக்க தயாராக இருக்காங்க. ரத்தம், சதை, வெட்டு, குத்து, போதைப் பொருள், இதே தான். அதுதான் எங்க பிரச்சனை. ரஜினியும் அதுல சிக்கிட்டாரு தான் சங்கடமா இருக்கு. ரஜினி சார் ரொம்பவே சிக்கிட்டாரு. கமல் சார் கொஞ்சம் லேட்டாக வந்தார். இவர் முதலே ரொம்ப சிக்கிட்டாரு. எங்க காலா கபாலியிலேருந்தே அவர் உள்ளே வந்துட்டார். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, சிங்கிதம் சீனிவாசராவ் மாதிரியான ஒரு நல்ல காமெடி பட இயக்குனரை வந்து கமல் சார் இப்போ தொலைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே காமெடி படத்துக்குன்னே ஒரு இயக்குனர் வரும்போது தான் சுந்தர்சி வந்து ஆஸ்தானா கமர்ஷியல் காமெடி டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முத்திரை ஊத்தப்பட்டவர். ஆனால் இங்கே பிரச்சனை அது இல்லை. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே சுந்தர்சி சொன்ன கதை வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனையும் தாண்டி இவங்க ஒரு படம் பண்ணணும் அப்படின்னும் போது கமல் சார் இன்டெலெக்சுவலாக எதிர்பார்க்குறாரு, ரஜினி சார் மாசாக எதிர்பார்க்குறாரு. இவங்க 2 பேரையுமே வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இது வரைக்கும் நம்ம நிறையா காத்து வாக்கில் செய்தி நிறையா வந்துருச்சு. எவ்வளோ செய்திகள் பரவிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு வர போகிறாரு, நெல்சன் சொன்னாங்க, என்னென்ன பெயர்களும் வந்துட்டு இருக்கு. வெங்கட் பிரபு, நெல்சன், லோகேஷ் கனகராஜ், சுப்ராஜ், தனுஷையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. தனுஷையும் உள்ள கொண்டு வந்து எதுக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் தனுஷை கொண்டு வராங்க அப்படின்னு யோசிக்கும் போது பவர் பாண்டியில் ராஜ்கரன் சார் கேரக்டர் வந்து ரஜினி சாரை மைண்டில் வச்சுட்டு அவர் எழுதியிருக்காரு. ஆனால் வள்ளி மாதிரி ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அந்த ரஜினி கேரக்டர் வந்து ரஜினி சார் பண்ணாருன்னா ரைட். இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் வள்ளி வேறு இல்லை. இப்போ இட்லி கடை படத்துலையுமே அதே மாதிரி ரஜினி சார் கேரக்டர் உள்ளே வராருன்னா பண்ணலாம், ஆனால் பண்ண முடியாது இல்லையா? அப்போது திரும்பவும் தனுஷ் உள்ள வச்சு எப்படி பண்ணுவாங்க? குடும்ப பஞ்சாயத்து ஒன்று பெருசாக இருக்குது. இதை தாண்டி இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஆர்ஜே பாலாஜி இப்போ கொண்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆர்ஜே பாலாஜியை கொண்டு வராங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி டாக் ஷோவில் இருந்து சரி, அவருடைய படங்களும் சரி, காமெடி ட்ராக்கும் போயிட்டுருக்கும், சோசியல் மெசேஜ் ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆர்ஜே பாலாஜி உள்ளே வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக என்னுடைய கெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்தே அசிஸ்டன்ஸாக நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் யாராவது ஒருத்தவங்களை எடுத்து புது இயக்குனர் படம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும்.